வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மனோகரம் செய்கிறதுக்காக அரிசி மாவு, உளுத்த மாவு எல்லாமே எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவு எத்தனை ஒரு கப்பால் எடுக்கிறீங்களோ, இல்லை பச்சை அரிசி மாவு நம்ம வீட்டிலே கழுவி காய வச்சு இடியாப்பத்துக்கெலாம் அரைச்சி வைக்கிறோம், அந்த மாவு தான். இதில் நம்ம உங்கள் வீட்டில் கிளாஸ் இருந்தாலும் கிளாஸில் எடுத்துக்கோங்க, ஆழாக்கு இருந்தாலும் ஆழாக்கு எடுத்துங்க, மெஷர்மெண்ட் கப்பு இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துங்க. என்கிட்ட இந்த கிண்ணம் தான் இருக்குது, சின்ன கப்பு தான் இருக்குது. நான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன். அமுக்கக்கூடாது மாவை. ஒன்று, ரெண்டு, மூணு, அமுக்கி அளக்கக்கூடாது, நம்ம அப்படியே தான் அளக்கணும். இப்போ 4, இதில் 4 கப்பு. இதே கப்பால் 1 கப்பு உளுந்து வறுத்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். கலரே மாற வேணாம். இப்படி எடுத்தோம்னா கை சுட்டால் போதும், அந்த அளவுக்கு அதே வாசனை வரும். அப்போ அது அளவுக்கு வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த உளுத்த மாவு இப்போ இந்த மாவை இந்த ட்ரேவில் கொட்டிக்கலாம். இந்த பவுலில், பெரிய பவுல் இது, பெரிய பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், ஏன்னா அந்த கண்ணில் அடைஞ்சிடும், அதுக்காக கொஞ்சமாக ஜீரகம். இப்போ உப்பு, அதுக்கு தேவையான கொஞ்சமாக போதும். உப்பு அதிகமாக வேணாம், ஒரு பிஞ்சு போதும். இப்போ இது கூட கொஞ்சம் இப்போ இந்த பலகாரம் சுட போகிறோம் இல்லையா, அந்த எண்ணெய், சுட்ட எண்ணெய். அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். நல்லா முறுக்கும், நல்லா புறவரணும் இருக்கும். இப்போ கார்த்திகை தீபம் வரதுனால எல்லாருமே மனோகரம் செய்வாங்க. நானும் அந்த வகையில் செய்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒன்று சேரட்டுங்க. இப்போ தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் எடுக்கலாம். ரொம்பவும் தண்ணியாகவும் பேசிக்கூடாதுங்க.
இதே பச்சை அரிசியை உளுந்தும் கலந்து அரைக்கிறதுக்குன்னா இப்போது நம்ம வந்து 200 பிடிக்கிற கிளாஸாக இருந்தாலும் மெஷர்மெண்ட் கப்பாக இருந்தாலும் 5 எடுத்துக்குவாங்க. 5னா 1 கிலோ வந்துடும். அதுக்கு 200 உளுந்து அப்படியே வறுத்து அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம தேன் குழையில் போட்டு உழிஞ்சி வேண்டியது தான். இப்போ இந்த வெல்லம் இதில் கொட்டிக்கலாம். வெல்லம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா 1 கிண்ணம் மாவு இருந்தது, 1 கிண்ணம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இந்த காரைக்குடி முறுக்கு அரிசியில் தாங்க புழிய போகிறேன். இப்போ எண்ணெய் சுட்டுதான்னு பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து போட்டுக்கணும். இதே மாதிரி புழிஞ்சு எடுத்துங்க வந்து அப்புறமா தாங்க நான் வெல்லம் பாவு காசணும். பாவு காசி தான் மணவு வரத்தை நம்ம செய்யணும். நல்லா அந்த பப்புள்ஸ் அடங்கினா தான் முறுக்கு நல்லா வெந்து போச்சுன்னு அர்த்தம். நல்லா அடங்கி போச்சு பப்புள்ஸை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மறுபடியும் புரிஞ்சிக்கலாம்.
மறுபடியும் நான் முறுக்கு பூஞ்சிட்டேன் பாருங்கள். அந்த மாவு ஃபுல்லாக பூஞ்சாச்சு. இது அப்படியே நொறுக்கிக்கணும். இதுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து இந்த அளவுக்கு இருந்தது மாவு, அதுக்கு 3/4 அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன், ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வெல்லம் பாவை காசலாம். இப்போ வெல்லத்தை போட்டுக்கலாங்க. வெல்லம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு. இந்த வெல்லம் வந்து மண் கல் கிடையாது, சுத்தமான வெல்லம். நான் நேற்று வந்து பார்த்துட்டேன். இப்போ பாவு கூடிட்டான்னு பார்க்கலாங்க. பாருங்க, கூடிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம ஏலக்காயை போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் பார்த்தீங்களா? உண்டா வந்துட்டு பாருங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம எடுத்து போய் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ போட்டுக்கலாம் இதெல்லாம். கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள். தலையை வெட்டி 1 கப்பு மாவுனா அதை கொஞ்சம் 3/4 கப்பாக நம்ம எடுத்துக்கணும் வெல்லத்தை. இப்போ நம்ம மாவு கையில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை கையில் எடுத்துங்க.
அதே மாதிரி பிடிச்சிட்டு காமிக்கிறேங்க. கார்த்திகை தீபத்துக்கு மனோகரம் பிடிச்சாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. நான் எந்த அளவுக்கு மாவு எடுத்தேன், எந்த அளவுக்கு வெல்லம் எடுத்தேனோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.